தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். யூடியூபர் மாரிதாஸ் இன்று கைது செய்யப்பட்டுள்ளார். பிரபல யூடியூபர், அரசியல் விமர்சகர் மாரிதாஸ் இன்று மதுரையில் கைது செய்யப்பட்டுள்ளார். தமிழக தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா அவருடைய ஏஐ புகைப்படங்களை உருவாக்கி சமூக வலைதளங்களில் வெளியிட்டு பெண்களின் மாண்பை குலைத்தார் என்று கூறி பிரபல யூடியூபர் மாரிதாஸ் கைது செய்யப்பட்டுள்ளார். அவர் ஆதவ் அர்ஜுனா அவருடைய சித்தப்பா ஜான் பிரிட்டோ அவர்களுடைய போதைப்பொருள் விவகாரம் பற்றியும் அவர் பேசியிருந்தார். இதன் விளைவா என்பது தெரியவில்லை. தற்பொழுது அமைச்சர் கீர்த்தனா சம்பந்தமாக அவர் ஆபாசமாக பேசியதாக ஏஐ புகைப்படங்களை வெளியிட்டு அவருக்கு கொச்சை ஏற்படுத்தியதாக கூறி யூடியூபர் மாரிதாஸ் கைது செய்யப்பட்டுள்ளார். ஆனால் இதைவிட மோசமாக பெண்களை பேசின முக்தார் அவர் இன்னைக்கு வரைக்கும் கைது செய்யப்படலை. அலிசா என்பவர் புகார் கொடுத்திருந்தார். முக்தார் இன்னைக்கு வரைக்கும் கைது செய்யப்படலை. அது ஏன் என்பது பலருக்கும் சந்தேகத்தை எழுப்பியுள்ளது. யூடியூபர் மாரிதாஸை அவசர அவசரமாக சென்னையிலேருந்து 10 போலீஸ்காரவங்க மதுரைக்கு கைது பண்ணி அழைச்சிட்டு போயிருக்காங்க. ஆனால் முக்தாரை இன்னும் காவல்துறை தேடிட்டு இருக்கு. ஆனால் முக்தார் தமிழ்நாட்டில் தான் சுற்றிட்டு இருக்காருன்னு எல்லாம் சொல்கிறாங்க. ஒருவேளை தமிழக வெற்றி கழக அரசு முக்தாரை காப்பாற்றுகிறதா என்பது தெரியவில்லை. தமிழக வெற்றி கழக அரசு ஒரு நடுநிலையான அரசு என்று சொன்னால் பெண்களை கொச்சைப்படுத்திய அந்த முக்தார் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். அந்த புகாரின் மீது நடவடிக்கை எடுத்து கைது செய்து குண்டர் சட்டத்தின் கீழ் சிறையில் அடைக்கலாம். அதுதான் முறை. ஆனால் தமிழக வெற்றி கழக அரசு முக்தார் விஷயத்தில் மந்தமாக இருக்குது. இது ஒரு சந்தேக பார்வையை ஏற்படுத்துகின்றது.